1977 புரட்சி தலைவர் அவர்கள் அண்ணா திமுகவை வெற்றி பெற வைத்தார். அந்த வெற்றிக்கு முதல் காரணம் என்னன்னா, திமுகவுக்கும் அதிமுகவும் கொள்கையில் எந்த வேறுபாடும் கிடையாது. திமுகவிற்கு அண்ணாவும் பெரியாரும் தான் கொள்கை தலைவர்கள், எம்ஜிஆருக்கும் அண்ணாவும் பெரியாரும் தான் கொள்கை தலைவர்கள். ஆனால் ஏன் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் அப்படின்னா, கலைஞர் கருணாநிதியிடம் உண்மை இல்லை, புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் உண்மை இருந்துச்சு. இவ்வளவுதான் வித்தியாசம். பெரிய அதிகாரத்தை தூக்கி இருந்தது மக்கள் ரெண்டு தான் பார்த்தாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வெற்றி பெறது முக்கியமான காரணம், எம்ஜிஆர் அவர்களே கட்சி விட்டு தூக்கிட்டாங்களே, ஏன் புள்ள தாய்மார்கள் சொன்ன வார்த்தை, ஏன் புள்ளை ஏன் கட்சி விட்டு தூக்குறீங்க, அந்த புள்ளையோடைய தொண்டர்களை ஏன் அடிக்கிறீங்க காவல்துறை வச்சு அப்படின்னு 77 வரலாற்றை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக வெற்றி பெறவே முடியாத சரித்திரம் தான் நடந்தது. அதற்கப்புறம் 87 எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு மீண்டும் திமுக ஆட்சி அமைத்தது. அப்பொழுது அதிமுக வலுவிழந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது எம்ஜிஆர் அவர்கள் பயணித்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்சியை அதிமுகவை எடுத்து உருவாக்கிய பொழுது 91 மாபெரும் வெற்றியை உருவாக்கினார். 233 தொகுதியில் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் பல்வேறு போராட்டங்கள் உங்களுக்கு தெரியும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்தது பிறகு அரசியல் சூழ்நிலை, திரு பொதுச் செயலாளராக துணை பொதுச் செயலாளராக இபிஎஸ் பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்களும் 2 பேரும் கட்சியை பாதுகாப்புன்னு உணர்வுடன் கட்சியை நடத்தினார்கள். ஆனால் 21 தோல்வியுற்ற பிறகு 2 பேரும் பிரிச்சாங்க. அதுல அம்மா அவர்கள் உருவாக்கிய ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவிலே சேர்த்துட்டார். என்ன ஒரு பெரிய அநியாயம். சரி, அது வரைக்கும் இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் துரோகி, நான் சொன்ன பாத்தீங்களா திமுகவோட சேர்ந்துட்டாரு அப்படின்னு 26 பிரச்சாரம் பண்ணார். திமுக என்ன பிரச்சாரம் பண்ணாங்க, திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களை ஜெயிக்க வச்சா பிஜேபிக்கு ஓட்டு போட்ட மாதிரி, இவர் தான் பிஜேபி தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டாருன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. தமிழக வெற்றி கழகம் தனியா பிரச்சாரம் பண்ணி எங்களோட தலைவர் மிகப்பெரிய பிரச்சாரத்தை மக்களிடையே உருவாக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. இவங்க தனியா மாட்டிக்கிட்டாங்க, இவங்க தனியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, கூட்டணி இல்ல, பணம் இல்ல, இந்த எம்எல்ஏ எல்லாம் பாருங்க சாமானிய இளைஞர்கள், இவங்க எல்லாம் பேர் தெரியுமா, ஜாதி பின்புலம் இருக்கா, பணம் பின்புலம் இருக்கா, இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் ரிசல்ட் நாங்க சொல்லிட்டே இருந்தோம். எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு 26 எங்களுடைய தலைவர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கிட்டு சொல்லிட்டே இருந்தோம். இதே அவையில சொல்லிட்டு இருந்தோம். ஆனா 50 வருஷ அரசியல் அனுபவமும் கலைஞரோட மகன் சொல்லக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று தான் சொல்றாரு, நாங்க திரு விஜய் அவர்களை பத்தி உணரவே இல்லை, அவருடைய மக்கள் செல்வாக்கை பத்தி எங்களுக்கு தெரியல. 50 வருஷம் அனுபவம் இருக்குன்னு கேட்ட சொல்லிக்குவாங்க. ஒரு தலைவர் பிரச்சாரத்துல என்ன வெற்றியை உருவாக்க போறாருன்னு திமுக கண்டுபிடிக்கவே முடியலன்னா, இந்த 4வது ஜெனரேஷன் இருக்க திரு உதயநிதி அவர்கள் என்ன கண்டுபிடிப்பான்னு எனக்கு தெரியல. அப்ப இந்த வெற்றி பிறகு என்ன அரசியல் சூழ்நிலை மாறுச்சு, ஏன் இந்த கட்சி இணைப்பு விழா? உறுதியாக சொல்லுகிறோம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கனவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கனவும் தமிழக வெற்றி கழகத்துடைய கனவும் ஒன்று. இந்த ஊழல் குடும்பத்தை தூக்கி எறியதான் இந்த 2 பேரும் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க. இதை சொல்லிதான் அதிமுகவோட பொதுச் செயலாளர் இங்க இருக்க சகோதரிகள் சொன்னாங்க, நாங்களும் பேசுறோம் எல்லாரும் சொன்னாங்க. உங்களுக்காக நான் பேசுறேன், கவலைப்படாது. சோ அப்படி இருக்கும் பொழுது 26க்கு அப்புறம் ஆல்ரெடி பதிவு பண்ணதுதான் ரிசல்ட் வர 108 நிற்கும் பொழுது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துட்டாங்க. எப்படி ஆட்சி அமைக்கணும்னு ஒரு 10 நாள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதனால 10ஆம் தேதி 7ஆம் தேதியே பதவியேற்பத 10ஆம் தேதி பதவியேற்கிற காரணம் இந்த 2 கட்சிகளுடைய தலைமை திரு மு க ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களும் அவருடைய மகன் மித்துனும் 4 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய சூழ்ச்சி. 2 பேரும் சேர்ந்து இவர் முதலமைச்சர் அவர் முதலமைச்சரா. அப்ப நாங்க கேள்வி கேட்கிறோம், இது நடந்துச்சா இல்லையா? இது யார் சொன்னா, பாண்டிச்சேரியில எம்எல்ஏவா அங்க தீர்மானம் போடும் பொழுது
அதிமுகவிலிருந்து வந்த எம்எல்ஏக்கள் நாங்கள் உறுதியாக சொல்றோம், எந்த குதிரை பேரமும் கிடையாது. வந்த எல்லா எம்எல்ஏக்களும் எதிர்காலத்தில் தமிழக வெற்றி கழகம் தான் எதிர்காலத்தில் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. 10 நாள்ல ஒருத்தங்க ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா பணத்துக்காக வருவாங்களா, பதவிக்காக வருவாங்களா? ஒரு வாழ்க்கையில எதிர்காலம் நம்பிக்கை இருந்தா தான் வருவாங்க, ஒரு எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அப்படி தமிழக வெற்றி கழகத்திலிருந்து முன்னாள் எம்எல்ஏக்களும் நாடாளுமன்ற மாவட்ட செயலர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ரிசைன் பண்ணிட்டு வந்தவங்களும் எதை நோக்கி வந்தாங்க? தமிழக மக்கள் விரும்பிய ஒரு கட்சியாக எதிர்காலத்தில் குறைந்தபட்சம் 25-30 வருஷம் இதுதான் எதிர்காலம் நினைச்சிட்டாங்க எல்லாரும். அப்படி இருக்கும் பொழுது இப்ப கூட சொன்னாங்க, அண்ணன் விஎஸ் பாபன் வந்திருக்காரு, கொளத்தூர்ல திரு மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றாரு. இதை நாங்க அன்னைக்கே பதிவு பண்ணோம். பெரம்பூர்ல நாமினேஷன் முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் போன இடம் கொளத்தூர்ல தான் எங்களுடைய தலைவர் போனார். அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 50,000 75,000 பேருக்கு மேற்பட்ட மக்கள் அன்னைக்கே முடிவு எடுத்துட்டாங்க. ஒரே ஒரு நாள் 1/2 மணி நேரம் பிரச்சாரமே அன்னைக்கு திமுகவை தூக்கி எறிஞ்சிச்சு. அப்ப கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வியை பத்தி எல்லாரும் பேசுறோம். ஆனா நான் இன்னொரு உண்மையை சொல்லிடுறேன், சூழ்ச்சி செஞ்சு எடப்பாடியில ஒருத்தர் ஜெயிச்சார். உண்மை. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வெஸ்ட் ஜோன்ல இன்சார்ஜ் எடுத்து தலைவர் பொறுப்பு கொடுத்து அதுல ஒரு நம்பிக்கையானவர்னு தலைவர் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அனுப்புறார். பொதுச் செயலாளர்கள் தலைவர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புறார். 234 தொகுதி நாமினேஷன் பக்காவா முடிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட தோல்வி உண்மையான தோல்வி. ஒரு தோல்வியை விமர்சனம் பண்ணுவது தமிழக வெற்றி கழகத்துடைய நோக்கம் இல்லை. அரசியலில் வெற்றியும் தோல்வியும் இயல்பு. மக்கள் முடிவெடுக்கக்கூடிய வெற்றிக்கு நாங்கள் விரும்புறோம். ஒரு சீனியர் லீடர் தோல்வியிடம் நாங்கள் இதுவரைக்கும் எள்ளி நகையாடல. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட தோல்வியை பற்றி எங்களோட தலைவரோ எங்க கட்சியில ஒருத்தர் கூட இதுவரைக்கும் தவறாக பேசினது கிடையாது. அதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய பண்பு. ஆனால் ஜெயிச்சது மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்க தலைவர் எந்த அளவுக்கு ஒருமையிலையும் எங்களையும் ஒருமையிலையும் அந்த கட்சி பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த தோல்வியை பேசிய சமூகம் எடப்பாடியில் சூழ்ச்சி செய்து வெற்றி பெற்ற ஒரு வெற்றியை இன்னும் பேசல. அப்ப தமிழக வெற்றி கழகத்தால் நாமினேஷன் பண்ணப்பட்ட வேட்பாளர், மாற்று வேட்பாளர், அவருடைய மனைவி. பொதுவா எல்லா கேண்டிடேட்லயும் மாற்று வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தில் அந்த மாவட்ட செயலாளரையோ இல்ல ஒன்றிய செயலாளரையோ அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் தலைவர். நாங்க ஓகே வந்த வேட்பாளர் அந்த இடத்துல வெற்றி பெற வேட்பாளர் நம்ம அந்த நேரம் தேர்தல் அரசியல் அந்த நேரத்தில் நம்பி வேட்பாளர் போட்டா அதிமுக பொதுச்செயலாளர் இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து சொல்றாரு, குதிரை பேகம் நடத்துறாங்க, உங்க மேல நம்பிக்கை இருந்தா ஏங்க எல்லாரும் எங்களை நோக்கி வராங்க சொல்லுங்க. புரட்சி தலைவி அம்மா இருக்கும் பொழுது யாராச்சும் வெளியே போயிருக்காங்களா? 2016 வெளியே போனாங்களா? தனியாக 41% வாங்கி தனியாக ஜெயிச்சாங்களே, அப்ப யாராச்சும் வெளியே போயிருக்காங்களா? அப்ப உங்கள் மீது என்ன தவறு? அதை முதல் யோசிங்க. அதிமுகவுடைய தொண்டர்கள் உங்களுடைய தலைமையை ஏன் ஏத்துக்கல? நீங்கள் உங்களுடைய சூழ்ச்சி அரசியல் ஏன் அதிமுக தொண்டர்கள் விரும்பியதில்லை? புரட்சி தலைவர் எப்பொழுதும் சூழ்ச்சி செய்து எந்த சேனலையும் உட்கார்ந்ததே கிடையாது. மக்கள்கிட்ட நிற்பார், மக்கள்கிட்ட தைரியமா ஓட்டு கேட்பார், ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பார். புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் சரி, எந்த விதமான டெல்லி அரசியலா இருக்கும் இந்திய அரசியலும் தைரியமா நின்ன பெண்மணி அம்மா அவர்கள். இதுதான் உண்மை வரலாறு. அப்படி தன்னுடைய சொந்த தொகுதி எம்எல்ஏவை ஜெயிக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளரை விலை கொடுத்து வாங்கி அது தலைவர் திருச்சியில கடைசி நாள் பதிவு பண்ணாரு. அப்ப விஎம் இருந்து வந்த ஒரு தோழரை கொண்டு தொலைக்காட்சி சின்னத்துக்கு கடைசி ஒரு நாள் 30 செகண்ட் தான் பேசினார். இந்த சகோதரருக்கு தொலைக்காட்சி சிம்பிள்ல நீங்க ஓட்டு போடுங்க. எப்ப 30 செகண்ட் பேசினார். நான் உண்மையை சொல்லவா, சாதாரண நாங்க செய்த தவறு. எங்க விஎம்ஐல இருந்தோ எங்க கட்சியில இருந்தோ சாதாரண ஒருத்தரை நிப்பாட்டி இருந்த விசில் சிம்பிள் இருந்தாலே 30,000 ஓட்டுல ஜெயிச்சிருப்பாங்க தமிழக வெற்றி கழகம் எடப்பாடி தொகுதியில். அப்ப நாங்கள் நம்பி ஒருத்தர் செய்யும் போது அவரும் சரி அவர் மனைவி 2வது வேட்பாளர் சேர்ந்து விலை கொடுத்து வாங்கப்பட்டு எடப்பாடி தொகுதி மணிக்கு எங்க வேட்பாளர் கிடையாது. விசில் மட்டும் நின்று இருந்தா எடப்பாடி தொகுதியில் 30,000 ஓட்டு தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிருக்கும். அதுதான் உண்மை. அதிமுக புரிஞ்சுக்கணும், இது எவ்வளவு பெரிய சூழ்ச்சியில எடப்பாடி தொகுதியில திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்றார். அது வெற்றியே கிடையாது. அதற்கு திரு மு.க. ஸ்டாலினோட தோல்வி எவ்வளவோ பெரிய விஷயம். அதை நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இந்த சூழ்ச்சியுடைய வெற்றி அது வெற்றியா?
புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் புரட்சி தலைவர்கள் என்னைக்காச்சும் சூழ்ச்சிய கேண்டிடேட்டை விலை கொடுத்து வாங்கி அங்க கேண்டிடேட் இல்லாம யாராச்சும் பண்ணிருக்காங்களா? இந்த சூழ்ச்சிக்காக தான் எல்லாரும் வராங்க. அதிமுக இருந்து ஃபர்ஸ்ட் அண்ணா வராரா? எடப்பாடி இருந்து வந்திருக்காரா? ஃபர்ஸ்ட் அந்த 30 செகண்ட் தேர்தல் பிரச்சாரத்தை தலைவர் திருச்சி சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் 5 ரவுண்ட் தொலைக்காட்சி லீடிங். இப்ப புரியுதா? எடப்பாடி தொகுதியில 5 சொன்ன ஒரு வார்த்தைக்கு, எங்களுடைய தலைவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் 5 ரவுண்ட் லீடிங். கரெக்டான எடப்பாடி தொகுதியில பாருங்க, எடப்பாடி தொகுதியில் வந்திருக்காங்க 30 வார்டு அவுட்டா. பாருங்க டேட்டாவோட வந்திருக்காரு. இது உண்மை. நான் ஒண்ணு சும்மா விமர்சனம் பண்ண மாட்டேன் யாரையும். ஆனா ஒரு பொய்யை உண்மை மாதிரி பேசுறாங்க பாத்தீங்களா? நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? ஆட்சி மக்கள் வேட்டைக்கோட கூட்டணி கட்சிக்கு தலைவர்களோட சப்போர்ட்டோட இன்னைக்கு பண்றோம். அதுல மு க ஸ்டாலின் சொல்லுறாரு, எங்களை கேட்காம கூட்டணி கட்சிகள் தமிழக வெற்றிகளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்க என்ன உங்களுடைய கட்சியுடைய என்ன விங்கா என்ன? கம்யூனிஸ்ட் தோழர்களும் பிசியும் ஐஎம்லும் இல்ல காங்கிரசும் உங்க கட்சியோட அணியா என்ன? உங்க குடும்பத்திட்ட வந்து சலாம் போட்டுட்டு நாங்க அங்க போலாமான்னு முடிவு பண்றதுக்கு ஒவ்வொரு கட்சியுடைய உயர்நிலை கூட்டமும் பொதுக்குழுவும் செயற்குழுவும் என்ன முடிவு எடுக்கிறது தலைவர் முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் அந்த கட்சிக்கு இருக்கு. நீங்க யாரு? இப்ப தெரியுதா ஏன் தோத்தாங்க திரு மு க ஸ்டாலின் அவர்கள்? இந்த பண்ணையார்த்தனத்தினாலதான் அவங்க தோத்தாங்க. இந்த குடும்பத்தோடைய பண்ணையார்த்தனம் தான். மற்ற மாற்று கட்சியை பார்த்து என்கிட்ட பர்மிஷன் கேட்காம கூட்டணி தந்துட்டாங்க. இந்த கூட்டணி மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க ரிசல்ட்ட. திமுக அந்த கூட்டணி இல்லாம தனியா நின்று இருந்தா நான் சொல்றேன் சேப்பாக்கத்துல அவுட்டு. சேப்பாக்கத்துல அவுட்டு. முஸ்லிம் சகோதரர்கள் ஓட்டு போட்டனாலதான் அந்த சேப்பாக்கத்துல ஜெயிச்சாங்க. எத்தனாயிரம் ஓட்டு ஜெயிச்சிருக்காங்க திரு உதயநிதி அவர்கள். இந்த கூட்டணி கட்சி காங்கிரசும் ஐஎம்லும் பிசிகேவும் இல்லன்னா இந்த 59 தொகுதியில 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க திமுக. எழுதி வச்சுக்கோங்க. அப்ப 59 தொகுதி ஜெயிச்சு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, உங்க மகன் உதயநிதி அவர்களை பட்டாபிஷேகம் பண்ணி எதிர்கட்சி தலைவராக கேட்கல, அது உங்களுடைய தனிப்பட்ட வெற்றி அல்ல. அந்த 59 ஜெயிச்சதுக்கு காரணமே கூட்டணி கட்சிகளுடைய ஓட் பேங்க். 26 கட்சி சேர்ந்து 31% வாங்கியிருக்காங்க. தனியா நின்று 35% வாங்கியிருக்கோம். கேட்டா தமிழக வெற்றி கழகம் சரியா வந்து வெற்றி பெறலையா? நாங்க ஏதாச்சும் திமுக தோல்வியை பத்தி பேசியிருக்கோமா? ஏதாச்சும் நான் வந்து கிண்டல் பண்ணிருக்கோமா? இல்ல ஏதாச்சும் விமர்சனம் பண்ணிருக்கோமா? ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டோம். 30 வருஷம் திமுக ஆட்சி பண்ணிருக்கு. செய்ய முடியாத எங்க தலைவர் செஞ்சிருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு? முதலமைச்சர் ஃபண்ட் முதலமைச்சருடைய ஊழலை ஒழிச்சிருக்காரு. எனக்கு எதுவும் வேணாம் சொல்ல ஒரு தலைவர் யார் தெரியுமா? முதல்ல எங்க தலைவர். நீங்க எந்த ஆபீஸ் வேணா போய்வாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எந்த ஆபீஸ் வேணா போய்வாங்க, முதலமைச்சர் ஃபண்ட் சொல்ல எத்தனை பேர் கேங்கா வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ஒருத்தரும் கிடையாது. முதலமைச்சர் வழியோ அமைச்சர் அங்க, நாங்க அந்த வழி. மினிஸ்டர் ஃபண்ட் எங்கும் கிடையாது. நீங்க எங்க எந்த டிபார்ட்மெண்ட் போய்க்கோங்க, 35 டிபார்ட்மெண்ட் போய்க்கோங்க. எம்எல்ஏ அப்படிதான் இருக்காங்க, கட்சிக்காரங்க அப்படி. எங்க கட்சிக்காரங்க உண்மையில காசு இல்ல. தேர்தல் நிக்கும் போதும் காசு இல்ல, தேர்தலுக்கு அப்புறமும் காசு இல்ல. ஆனா ஏதாவது ஒரு அலுவலகத்துல தமிழக வெற்றி கழகத்துல 1-2 பேர் சொல்லும் போதே உடனே கட்சி விட்டு பொதுச் செயலாளர் வந்து தலைவர் சொல்லி நீக்கிறார். இதுதான் தமிழக வெற்றி கழகம். தவறா இருந்தால் உடனே நீக்குங்க. மக்களுடைய ஒரு பணத்தை வந்து தொடக்கூடாது ஊழல்னு. அப்ப ஆட்சி அதிகாரத்தை போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல டெய்லி 26க்கு அப்புறம் என்ன பண்றாங்க? இப்பயே திமுக மு க ஸ்டாலின் அவர்களும் இபிஎஸ் பழனிசாமி அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர்களும் சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு சேர்ந்துட்டாங்க, 2 கட்சி சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, அதிமுகவுடைய அறிக்கைகள், அரசுக்கு எதிரான அறிக்கைகள். ஃபர்ஸ்ட் திமுக மு க ஸ்டாலின் ஒரு அறிக்கை கொடுப்பார். 5 நிமிஷத்துல பாருங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர் அதே அறிக்கை கொடுப்பார். அதிமுக இபிஎஸ் பழனிசாமியோட அறிக்கையை அறிவாளர்கள் தான் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிருந்து டைப் அடிச்சு வருது. அவங்களோட ஐடிவியோட கீவேர்டு அங்கதான் இருக்கு, அறிவாளர்கள் தான் இருக்கு. பாஸ்வேர்ட்லாம் மாறிடுச்சு. 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க. இன்னும் டிக்ளேர் தான் பண்ணல. அதுக்கு பிஜேபியோட சப்போர்ட் இருக்கு. அப்ப இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன நினைக்கிறாங்க? உங்களுக்கு ஒரு 20% இருக்கு, எங்களுக்கு ஒரு 20% இருக்கு, 20 சேர்ந்தா 40. இவங்கெல்லாம் வந்து அப்புறம் மித்த கட்சியெல்லாம் சேர்த்தா 50% வந்துடும். சேம் பழைய இடத்துல 2+2 4. இன்னொரு ஃபார்முலா இருக்கு அதே மாதிரி 2 - 2 0. இது தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. மக்கள் எப்பொழுதும் மத சார்பற்ற சமூக நீதி கொள்கையுடைய தலைவரையும் அந்த கூட்டணி தான் தேர்ந்தெடுப்பார்கள். இதுதான் தமிழ்நாட்டுடைய வரலாறு 1920 இருந்து. அதனால எதிர்காலம்னு சொல்லாதீங்க. அண்ணா சொன்னார் பாருங்க, எதிர்காலம் இல்லைன்னு. இன்னைக்கே சேர்ந்துட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், தொண்டர்களுக்கு தெரியும், பொதுச் செயலாளர் போட்டு பல்ஸ் எல்லாம் நல்லா தெரியும் உங்களுக்கு. அவர் என்ன பேசுறாரு, அவர் மகன் எங்க பேசுறாரு எல்லாம் உங்களுக்கு தெரியும். 50 வருஷம் அரசியல்வாதி உங்களுக்கு தெரியும்.
2 பேரும் சேர்ந்தாலும் திருப்பியும் சொல்றேன், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியும் அப்புறம் எல்லாரும் நீங்க நிர்வாகிகளா வந்திருக்கீங்க பாருங்க, 30-40 வருஷம் உங்களுடைய அனுபவத்தோட சேர்ந்து குறைந்தபட்சம் 60% வெற்றி பெற போறோம். தமிழக வரலாற்றில் எந்த தேர்தல் வந்தாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 60% வெற்றி பெறுவோம். மீதி 40% சண்டை போட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ள. இதுதான் தமிழக வரலாற்றுடைய தேர்தல் அரசியலுடைய வெற்றியா இருக்க போகுது. அது உள்ளாட்சி தேர்தலா இருந்தாலும் சரி, பை எலெக்ஷன் இருந்தாலும் சரி. அதிமுக சொல்லிக்கிறாங்க பை எலெக்ஷன் வந்தா நாங்க யாருன்னு காமிக்கிறோம். எழுதி வச்சுங்க, ஒரு தொகுதியில ஒரு பூத்து ஜெயிச்சிருங்க. ஒரு பூத்து, நான் ஒரு தொகுதி சொல்லல, பை எலெக்ஷன்ல ஒரு பூத்துல நீங்க லீடிங் காமிச்சிருங்க. அப்ப எங்களுடைய பணி மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எங்கள் தொண்டர்கள் மீதும் இங்க இருக்கக்கூடிய வந்தக்கூடிய நிர்வாகிகள் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு அகங்காரம் கிடையாது. எங்கள் தொண்டர்களுக்கு ஆட்சி அதிகாரம் வந்து கோட்டையில் ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கல. ஆட்சி அதிகாரம் எப்படியோ அதே மாதிரி கட்சி எங்களுக்கு முக்கியம். கட்சியில் இருக்க தொண்டர்களை நாங்கள் எப்பொழுதும் மதிப்போம். கட்சியில் இருக்க நிர்வாகிகளுக்கு தேவையான நாங்கள் எப்பயும் செஞ்சு கொடுப்போம். இங்க இருக்க நிர்வாகிகள் எல்லாருக்கும் ஒரு குடும்பத்துல நீங்க இருக்கீங்க. அதனால இன்றைக்கு அரசியல் சூழ்நிலைகள் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இவங்க அறிக்கையை படிச்சு பார்த்தா தெரியும், வார்த்தைகள் தான் மாறி இருக்கும், ஆனா நோக்கம் ஒண்ணுதான் இருக்கணும். எப்படி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரை பர்சனலா அட்டாக் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஆனந்தன் எப்படி அட்டாக் பண்ணலாம், அதுக்கப்புறம் திமுகவுக்கு என்ன எப்படிலாம் சொல்லலாம். திமுக ஐடிங்க அங்க கடத்தல் பண்ணிட்டாரு, இங்க பண்ணிட்டாரு. எங்க உங்களோட தாங்க 15ல இருந்து 21 இருக்கேன். அப்ப என்ன பார்த்தா கடத்தல் பார்த்தா தெரியலையா? நானும் உழைச்சேன்னு, நான் பாட்டிக்கு தானே உழைச்சிட்டு தானே வெளியே வந்தேன். யாருக்கும் நான் வந்து இது வரைக்கும் எந்த தவறும் செஞ்சதில்லை, யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணதில்லை, வேலை செஞ்சே வந்துட்டேன். அப்ப இவங்களோட சூழ்ச்சி என்ன? ஒரு பொய்யான பரப்புரை பரப்பது. எம்ஜிஆர் மேலையும் நம்ம படிச்சதுல எப்படி பொய்யான பரப்புரை பண்றாங்களோ, யாரு தலைவருக்கு பக்கத்தும் முதலமைச்சர் பக்கத்துல யார் யாரெல்லாம் நல்லா ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு என்னென்னலாம் கெட்ட பேர் கொடுக்கலாம். இந்த சூழ்ச்சி அரசியலை அந்த காலத்துல காமராஜர் கிட்டயே சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குன்னு சொன்னவங்க திமுக. காமராஜர் கிட்ட அவர் 4 வேட்டி 3 வேட்டிக்கு மேல கிடையாது. இவங்க ஒத்த மட்டுமா கொள்ளடிச்சு நாட்டையே காலி பண்ணி கேட்கறாங்க. திமுக 30 நாள்ல இவர் என்ன வந்து செஞ்சுட்டார்? 30 நாள்ல நான் சொல்றேன், சினிமா துறையில் ரெட் ஜெயின் ஒரு நிறுவனம் எல்லா தேட்டரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வாரம் ரிலீஸ் பண்ணாங்க. ஏன் இந்த 4 வாரத்துல படத்தை ரிலீஸ் பண்ணல ரெட் ஜெயின்? சொல்லுங்க சொல்லுங்க. அரசு மாறிடுச்சு, மிரட்ட முடியாது. எங்க போச்சு ரெட் ஜெயின் கம்பெனி? உதயநிதியோட பிள்ளையோட கம்பெனி எங்க போச்சு? ஏன் மிரட்ட முடியாது? கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இபி டிபார்ட்மெண்ட் மிரட்ட முடியாது. ரெட் ஜெயின் நிறுவனம் விடுபட்டுச்சா? இன்னைக்கு எல்லா சினிமா தயாரிப்பாளர்களும் எல்லா நடிகர் நடிகைகளும் சந்தோஷமாக தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க, எந்த விதமான இன்டர்ஃபியர் பண்ணாம. நீங்க ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா 1 ஏக்கரோ 100 ஏக்கரோ எத்தனை லட்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு போங்க, தலைவர் எல்லாத்தையும் ஆன்லைனா மாத்திருக்காரு. எல்லாமே ஆன்லைன், நீங்க எங்க வேணா ரிஜிஸ்டர் பண்ணுங்க, ₹1 கிடையாது. இங்க இருக்கிற போக்குவரத்து துறையில ஏதாவது ஒரு வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா முன்னாடி கமிஷன் இருந்துச்சு, எல்லா இடத்துலையும் 0 ஆக்கி இருக்காங்க. டிடிசி